முஸ்லிம் சமுதாயத்துக்குள் எத்தனை பிரிவுகள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரியும் என்றார்கள். அதில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கம் செல்லும் என்றார்கள். யார் அவர்கள்? நானும் என்னுடைய தோழர்களான இந்த சஹாபாக்களும் இந்த தினத்தில் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோமோ அதை பின்பற்றி நடப்பவர்களை தவிர மற்ற எல்லா கூட்டமும் நரகத்துக்கு போகும். ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் பாதுகாப்பு பெறக்கூடிய கூட்டம் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 73 கூட்டம் உருவாகுமே, அதில் 72 கூட்டத்துடைய தலைவர்களை எடுத்து பாருங்கள். பெரிய பெரிய தலைகள், ஆலிம்கள், உலமாக்கள். யார் வழிகெடுத்தான்? இப்லீஸ். இந்த உலகத்தில் உருவான எத்தனையோ இயக்கங்கள், பிரிவுகள், வழிகட்ட கொள்கைகள், ஷியாக்கள், முத்தஸிலாக்கள், ஜபரியாக்கள், கதரியாக்கள், அதே போன்று தரிகாவுடைய எத்தனையோ தரிகாக்கள். யார் வழிகெடுத்தது? யார் அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுத்தது? இப்லீஸ். அன்பார்ந்தவர்களே, என்னையும் உங்களையும் அந்த ரப்புக்கு எதிராக மாற்றுவதுதான் அவனுடைய வேலை, முதல் பணி இந்த உலகத்தில். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நீங்க நெருங்க வேணாம்னு சொல்றான். விபச்சாரத்துடைய பிரதானமே பார்க்கிறது. அதத்தான் மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு நம்மள இது அவளை வழிகெடுக்குது. அதிகமான இளைஞர்களையும் யுவதிகளையும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்லது இருந்தாலும் தீமைகளில் அதிகம் அன்பார்ந்தவர்கள், என்னையும் உங்களை ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, அதுவும் இல்லையா, அந்த அடியான் சின்ன பாவங்களை செய்யாம தவிர்த்திருக்கிறானா, ஆகமாக்கிய விஷயத்தில் அவர் வழிகெடுக்கிறது முயற்சி செய்வான். எப்படி? படிக்கிறது ஆகும். படிக்கிற நேரத்துல அதான் சொல்லப்படும். அதான் சொல்லப்பட்டவன என்ன செய்யணும்? க்ளோஸ் பண்ணிட்டு போகணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய இறைவல் 15 நிமிஷம் இருக்கிட்டானே എന്നിട്ട് என்ன செய்வோம்? அந்த காலத்தையும் கடத்துவோம், அந்த 15 நிமிஷத்தையும் கடத்துவோம், முன்பின் சுன்னத்துக்களை இல்லாம ஆக்குவோம். அதே நேரத்துல நம்ம அலாரம் வச்சுட்டு தூங்குவோம். சுபஹ் கோலும் பண்ணும், தஹஜ்ஜத் கோலும் பண்ணும். அந்த அலாரம் அடிக்கிற டைம்ல சொல்லுவான், இன்னும் ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் கிடக்குத்தானே, இந்த ஓவன் வச்சு சுப தொழுகை இல்லாம ஆக்குவான். இப்படி நம்மளை எப்படியெல்லாம் வழிதவற செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அன்பார்ந்தவர்களே.